अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म श्री गुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभाजने ब्रह्मोद्यासदेहाय दक्षिणामूर्तये नमः। ஜட சேதன விபாகம் ஒரு விஷயம். ஜடம் என்றும் சேதனம் என்றும் ஒரு விபாகம் லோகத்திலேயே தெரிகிறது. சாஸ்திரம் வரைக்கும் போக வேண்டியதில்லை, லோகத்திலேயே தெரியுது. ஆனால் லோகத்துல இந்த ஒரு விபாகம் லோக விவகாரத்துல தேவைப்படுறது எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியமா இருக்கு சாஸ்திரத்துல. ஜடத்தையும் சேதனத்தையும் எப்படி பிரிக்கிறது என்றது சில விஷயங்கள், அதை பற்றி சிந்தனை பண்ணலாம்னு வச்சு. அதுல ஒரு உபக்கிரமமா சொல்லும் பொழுது ஏகமேவ அத்விதீயம் துதிய வச்சுட்டு ஆத்மா ஏக ஏவா நமக்கு சித்தாந்தம் வேதாந்தத்துல வந்திருக்கு. ஏக ஏவ ஆத்மா. இந்த சித்தாந்தத்துக்கு ஒரு ஆக்ஷேபம் சொல்லும் பொழுது வேதவாதிகள் என்ன சொல்லுவாங்க, இது பிரத்யக்ஷ விருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. பிரத்யக்ஷ விருத்தம். ஏக ஏவ ஆத்மான்னு சொன்னால் அது பிரத்யக்ஷ விருத்தம். இது உண்மையா யோசிச்சு பார்த்தால் இங்க பிரத்யக்ஷ விரோதம் இருக்கா யோசிக்கணும். ஆத்மா ஏக ஏவான்னு சொன்னால் அதுல பிரத்யக்ஷ விரோதம் இருக்கா? உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள் நமக்கு பிரத்யக்ஷம்னா என்ன நமக்கு தெரியாது. சில விஷயத்துல கரெக்டா தெரியாது. ஆமா, பல ஆத்மாக்கள் இருக்கு, எத்தனையோ ஆத்மாக்கள் பிரத்யக்ஷத்துல நமக்கு தெரியுது. அது ஒரு ஆத்மா, இன்னொரு ஆத்மா. ஆனால் பிரத்யக்ஷத்துல ஆத்மா தெரியுதா? இப்ப நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், இது இந்த யந்திரம் முன்னாடி இருக்க, நீங்க எல்லாரும் முன்னாடி இருக்கீங்க. இந்த யந்திரத்தை நான் ஜடம்னு சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் ஆத்மாக்கள்னு சொல்லுவேன். இந்த ஜடத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், யந்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், உங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் பல பேர் இருக்காங்க. அதனால பல ஆத்மாக்களை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அதனால ஆத்மா தெரியறது. இது பிரத்யக்ஷமா? என்ன பிரத்யக்ஷம் இதுல? கண்ணால பெர்செப்ஷன் சொல்லும் பொழுது உண்மையா பார்த்தால் சொன்னா என்ன இருக்கு, இதுவும் ஒரு ஜடம். வெளியில நீங்க இதெல்லாமே ஜடம் தான். கண்ணால தெரியறது ஜடம் தானே. கண்ணால ஆத்மா தெரியறதா? கண்ணால ஆத்மா தெரியறது இல்ல, எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. கண்ணால தெரிஞ்சுக்க முடியாது, எந்த இந்திரியத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. பிரத்யட்சமா அனுபவிக்கிறேன்னு சொன்னா ஒரே ஒரு ஆத்மா. ஈஸ்வரனை கூட பிரத்யட்சமா அனுபவிக்கல. இந்த ஒரு உள்ளுக்குள்ள ஆமஹாமிக்கு அந்தஸ்புரந்தம் இருக்கு இல்லையா, அது ஒண்ணுதான் பிரத்யக்ஷம். மற்றபடி நீங்கள் எல்லாரும் முன்னாடி இருக்கிறவா எல்லோரும் ஆத்மாக்கள் நான் சொல்றேன். என்ன அர்த்தம் அதுக்கு? அது பிரத்யக்ஷம் இல்லை, அது அனுமானம். ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது. அதனால ஒரு சேதனனுடைய சுபாவம் தெரியறதுனால அது ஒரு ஆத்மான்னு வச்சுட்டு. இந்த யந்திரத்திலிருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்லை, இந்த பீடத்தை அடிச்சாலும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்லை, அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் உங்களிடத்திலிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால
ஒரு சேதனனுடைய சுபாவம், எனக்குள்ள தெரியற அந்த சுபாவம், எனக்குள்ளுக்குள்ள நான் என்னை பத்தி கிரகிக்கக்கூடிய அந்த ஒரு சேதன சுபாவம், அதனுடைய சில லட்சணங்கள் உங்க சைடிலிருந்து தெரியறது, உங்களிடத்திலிருந்து தெரியறது. எனக்கு அது தெரியறதுனால அந்த லட்சணத்தை வச்சு நான் அனுமானம் பண்றேன், நீங்களும் ஒரு ஆத்மா. இது பிரத்யட்சமே இல்லை. இப்போ ஒரு விஷயம் ஆச்சு. என்ன விஷயம்? ஏகையேவ ஆத்மான்னு சொன்னால் பிரத்யக்ஷ விரோதம் சொல்லவே கூடாது. பிரத்யக்ஷத்துல எத்தனை ஆத்மா தெரியுது? இந்த ஒரே ஒரு ஆத்மா தான் தெரியுது, வேற எந்த ஆத்மாவும் தெரியறதே இல்லை. அதனால பிரத்யக்ஷ விரோதம்னு சொல்லவே கூடாது, அனுமான விரோதம் வேணும்னா சொல்லலாம். பல ஆத்மா வேணுமே, இப்போ ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்லையா? அதனால அது ஒரு ஆத்மா தெரியறது. உங்க சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த மாதிரி அந்த ஆத்மாவுக்கு சில என்ன சொல்றது, ராகம், துவேஷம், காமம், குரோதம், சென்சேஷன்ஸ் இருக்கு, சென்சேஷன்ஸ் எண்ணங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா உங்கள்கிட்ட இருக்கு, அந்த சேரக்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இருக்கு என்றது அனுமானம், பிரத்யக்ஷம் கிடையாது. அப்ப முதல் கவனிக்க வேண்டிய விஷயம், அநேகே ஆத்மானஹ சந்தி, பல ஆத்மாக்கள் இருக்கு என்றது பிரத்யக்ஷம் இல்லை, அனுமானம் தான், பிரத்யக்ஷம் கிடையாது. அப்ப ஸ்ருதியோட சித்தாந்தத்துல விரோதம் இருக்கான்னு கேட்டா, பிரத்யக்ஷ விரோதம் இருக்கான்னு கேட்டா பிரத்யக்ஷ விரோதம் இல்லைன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லணும். பிரத்யக்ஷ விரோதம் எதுவுமே கிடையாது. அனுமான விரோதம் இருக்கான்னு கேட்டா அது இருக்கலாம், அதுக்கு வேற பரிகாரம் யோசிக்கணும். இப்ப இப்படி வச்சுட்டு பார்த்தால் ஏகையேவ ஆத்மா, ஜடம் சேதனம் எப்படி பிரிக்கிறது? இப்போ அந்த சாஸ்திரத்தினுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரீம்ல நின்று பார்த்தா இப்படிதான், ஒரே ஒரு ஆத்மா தான் தெரியுது. ஆத்மான்னு சொல்லக்கூடியது ஒண்ணுதான் தெரியுது. ஆனால் லோக விவகாரத்துல அப்படி இல்லை. லோக விவகாரத்துல ஆத்மாக்கள்னு ஒரு விவகாரம் இருக்கு இல்லையா? அது எது வச்சுட்டு சொல்றது? உண்மையா பார்த்தா சாஸ்திர திருஷ்டியில சொல்றதா இருந்தால் இந்த உடம்பு என்றது சரீரம் ஜடம், பாஞ்சபௌதிகம். பாஞ்சபௌதிகம் சொன்னா ஜடம் தான். 5 பூதங்களுக்கும் சைதன்யம் கிடையாது, ஜடம்தான். உடம்பு ஜடம்தான், இதுவும் ஜடம்தான். பின்னாடி இருக்கக்கூடிய பீடமும் ஜடம்தான், இந்த உடம்பும் ஜடம்தான். எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தோன்றது. ஆனா ஒரு வித்தியாசம் தெரியறது இல்லையா? ஒரு வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் தெரியறது. என்ன தெரியறது கேட்டால், இந்த ஜடத்துல ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேதனனுடைய லட்சணம் இந்த ஜடத்துல தெரியறதில்லை, இந்த ஜடத்துல தெரியறது. இதுவும் ஜடமா இருந்தாலும் இதுக்கு சரீரம்னு பேர் வச்சிருக்கு, இதுக்கு சரீரம்னு பேர் இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டா ஒரு காரணம் இருக்கு, சொல்ல முடியாது. இந்த சரீரத்துல இருக்கிற சில லட்சணங்கள் கிடையாது, அவ்வளவுதான். அது என்ன லட்சணங்கள் என்றது அப்புறம் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஜட சேதன விபாகம். ஜடம்னா என்ன, சேதனம்னா என்ன, இது எது வச்சுட்டு பிரிக்கிறது? உண்மையா சாதாரணமா லோக விவகாரத்தில் பார்த்தால் சைதன்யம் உள்ளது சேதனம், சைதன்ய வத்துன்னு சேர்த்து சொல்றது இல்லையா சம்ஸ்கிருதத்துல? வத், சைதன்யவத். சைதன்யம் என்ற வார்த்தைக்கு ஞானம்னு அர்த்தம். சைதன்யத்தோடு உடையது சேதனம், அப்படி அந்த வார்த்தைக்கு வித்தியாசம். சேதனஹா, சைதன்யவான், அப்படி எல்லாம் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அறிவு உள்ளதுன்னு அர்த்தம். சைதன்யம்னா அறிவு தான். சைதன்யம் வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம், அறிவு, நாலேஜ். அறிவு, அறிவு உள்ளதுன்னு அர்த்தம். அறிவு எதுக்கு இருக்கோ அது அறிவு உள்ளது. அது எதுன்னு அப்புறம் பார்க்கணும். அறிவு உள்ளது, அறிவு இல்லாதது, இந்த ஒரு விபாகம் நம்ம அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு மட்டும் தேவையான விபாகம் இல்லை, எந்த சாஸ்திரத்துக்கும் தேவைப்படுது. ஒரு சயின்ஸா இருந்தாலும் ஒரு பயாலஜியா இருந்தாலும் அதுல இந்த விபாகம் இருக்கு இல்லையா? இது கிடையாதா? இருக்க.
இல்லைன்னா அந்த சாஸ்திரத்துக்கும் அதனுடைய ப்ராசஸ், அதனுடைய தத்துவங்கள் நிரூபணம் பண்ண முடியாது. அறிவு உள்ளது, அறிவு இல்லாதது. அறிவு என்ற ஒரு தன்மையை வச்சுட்டு இருக்கான். அது எதுன்னு கேட்கக்கூடாது. எதுன்னு கேட்டால் ஆధుனிக சயின்ஸ்லயும் சில நிரூபணங்கள் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் வராது. இதுக்கு நிறைய தடவை கேட்டு பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். நம்ம கேட்கிற கேள்விக்கு கேள்வி அவருக்கு புரியும்படியா கூட இல்லை, அவருக்கு புரியுற மாதிரியே இல்லை. என்ன கேட்கறதுன்னு புரியுது. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா இருக்கலாம், ஏதோ இருக்கட்டும், அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அறிவு என்றது என்ன? போதா, போதோ நாமக்கா. அறிவுன்னா என்ன? அது ஒரு ஸ்டிமுலேஷன் சொல்லலாம், ஏதோ வார்த்தை போட்டு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அது ஒரு திரவியமா குணமா அப்படியெல்லாம் கேட்டா அவருக்கு கஷ்டமாயிடும். அத நம்மளுடைய பரிபாஷை அவருக்கு புரியாது, அவருடைய பரிபாஷை நமக்கு புரியுது. அவருடைய பரிபாஷை நமக்கு புரியுது, ஆனா நம்மளுடைய பரிபாஷை தான் அவருக்கு புரியல. ஒரு கரண்ட்னு சொன்னால் நமக்கு புரியுது, புரியாம இல்ல, நம்மளுடைய பரிபாஷை அவளுக்கு புரியுது. இருக்கட்டும், பரிபாஷை புரிஞ்சுக்க வேண்டாம், ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அது இருக்கட்டும். ஆனால் ஏதோ ஒண்ணு வச்சுட்டு ஜடம் சேதனம் என்ற விபாகம் எல்லோருக்கும் தேவைப்படுறது, லோக விவகாரத்திலேயே தேவைப்படுது. இல்லைன்னா லோக விவகாரமே நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அறிவு உள்ளதை வச்சுக்கலாம். அது அறிவு என்றது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். அது எதுவா இருக்கட்டும், அறிவு உள்ளது, அறிவு இல்லாதது, இந்த ஒரு விபாகம் கண்டிப்பா தேவைப்படுறது. இல்லாத போனால் ஒரு சயின்ஸ்ல எடுத்து பாருங்க. இப்போ ஒரு சசியலதாதிகள் இருக்கு, விருட்சம், இதெல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கா இல்லையா என்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ இது எது வச்சுட்டு அவ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கேட்டா, ஒரு சேதனக்குள்ள எப்படி ரெஸ்பான்ஸ் தர்றதோ கிடைக்கிறதோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுக்கு தனக்கு எது தேவைப்படுறது சுயமா புரிஞ்சுண்டு இல்லையா, தானே அதனுடைய லட்சணம். எனக்கு எது தேவைப்படுறது சுயமாக நம்ம புரிஞ்சுண்டு அதுக்கு அனுகூலே சதி பிரவர்த்தந்தே பிரதிகூலா நிவர்த்தந்தை தான் பாஷ்யக்கார சொன்ன மாதிரி. அனுகூலம் இது ஞாத்வா பிரவர்த்ததே. இதை எனக்கு அனுகூலம் தோன்றதா இருந்தால் உடனே பிரவர்த்திக்கிறது, இல்ல பிரதிகூலம் தோன்றதா இருந்தால் நிவர்த்திக்கிறது. அது வேண்டாம், அது விட்டு விலகிறது. இந்த ஒரு லட்சணம் அது இன்னொருத்தருடைய அபிப்பிராயம் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து ஒரு அபிப்பிராயம் வருது நமக்கு இல்லையா, தான் முக்கியம். இன்னொருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். எது நமக்கு அனுகூலம் தெரியாது சொல்லிக் கொடுக்கும், இது அனுகூலம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. உனக்கு எது நமக்கு வேணாம் எது வேண்டாம் தெரியாத பல விஷயத்துல நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துல தெரிஞ்சவாளை கேட்டு இதுதான் நல்லது, இது வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்கு, சரி இது நமக்கு அனுகூலம். அவர் சொல்றது நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கைடன்ஸ், அவ்வளவுதான். இது அனுகூலம் என்று நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஒரு எண்ணம் வருதோ இல்லையோ, அது வருது. இல்ல அது பிரதிகூலம். எவ்வளவு எப்படியெல்லாம் சொன்னாலும் சில சமயத்துல அவ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு வேண்டாம், அதுதான் வரும். இல்லைன்னா அவ அப்படியெல்லாம் சொன்னாலும் நமக்கு விட முடியாது, இதுதான் வேணும், ரெண்டும் வரும். அப்போ இன்னொருத்தர் நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாமே தவிர அந்த எண்ணம் என்றது உள்ளுக்குள்ளேயே இருந்து கிரியேட் ஆகுது. இது அனுகூலம், இது வேணும், அந்த வாசனையும் எல்லாமே சேர்ந்துட்டு நமக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு போதம் வர்றது. பிரவர்த்தந்தே அனுகூலே சதி பிரவர்த்தந்தே பிரதிகூலேபியோ நிவர்த்தந்தே. இந்த ஒரு சுபாவம் அறிவு இருக்கிற வஸ்துவினுடைய தன்மைன்னு வச்சுட்டு, இந்த ஒரு சுபாவம் இருந்தால் அதுக்கு அறிவு இருக்குன்னு, அதுக்குதான் சேதனம்னு பேர் வைக்கணும். இது நமக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல மட்டும் இல்ல, சயின்ஸ்லயும் இது சம்மதம். அதுக்காக சொன்னேன். இல்லைன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்காது. ஒரு சத்தியம், ஒரு லெட்டைய ஒரு என்ன சொல்றது, ஒரு டோர் பக்கத்துல வச்சுட்டு பார்த்தா அது சூரிய பிரகாசம் கிடைக்கிற வழியில போறது, அப்படியே அது போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள அந்தகாரம் அதுக்கு தேவையில்லை, சூரிய பிரகாசம் தேவைப்படுறது. சன்லைட் வர்ற திசையில வருது. அதனால அதுக்கு தெரியும், அது அந்த சன்லைட்ல இருந்தா அந்த சில எலமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சுட்டு போற மாதிரி இருக்கு.
இது வச்சுருந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா, நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றது. இப்போ இதனால ஏதோ ஒன்று அவர் நிரூபணம் பண்ணியிருக்காங்க, அது கேட்டுப்பா அவரை கேட்க வேண்டியதா இருக்கு. இதனால சத்தியலதாதிகளுக்கு எல்லாம் ஜீவன் இருக்கு, மனுஷனுக்கு பிராணிகளுக்கு மட்டும் இல்ல, இதுலயும் இருக்கு ஜீவன் இருக்கு, ஆத்மாவா ஜீவன் இருக்குன்னு சொல்லுவோம். அது என்னன்றது நிரூபணம் பண்ணல, அது பண்ணவே இல்லை. என்ன அது ஜீவன் தான் என்ன, அது என்ன அது கேட்கக்கூடாது. அது கேட்கக்கூடாது மாதிரிதான், கேட்கலாம், கேட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஒரு திருப்தி வரும்படியா அவருடைய பரிபாஷையை வச்சுட்டு சொல்லுவோம், அவருடைய டெக்னிக்கல் லாங்குவேஜ் வச்சுட்டு சொன்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம். நம்மளும் கொஞ்சம் ஸ்கூல்ல போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா, தெரியாம இல்ல, அவ சொல்றது புரியாம இல்ல. ஆனால் அத உள்ளுக்குள்ள போய் கேட்டு கேட்டு கேட்கறதா இருந்தால் அது நிரூபணம் பண்ண தெரியல, அது நமக்கு தெரியும். அது அவளோட சம்வாதம் பண்ணி பார்க்கும்போது தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படணும். ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, சசியலதாதிகளுக்கும் ஜீவன் இருக்கு, அதுவும் சேதனம்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய பசு பட்சி மிருகம் மனுஷன் இதெல்லாம் மட்டும் இல்ல, இந்த சசியலதாதிகளுக்கும் சைதன்யம் இருக்கு. அது புது விஷயம் இல்லை, ஏற்கனவே நம்மளுடைய பாரத தேசத்தில் இது இல்லாத விஷயம் இல்லை. அது சாவராந்தா அதோகதி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பாப பலமாக வச்சுட்டு இருக்கு. நம்ம புண்ணிய விருட்சம் சொல்றதா இருந்தாலும், புண்ணிய விருட்சம் சொன்னா என்ன அர்த்தம், பெரிய ஆல்மரம், கோவிலுக்கு முன்னாடி பெரிய ஆள் விருட்சம் இருக்கு, அது புண்ணிய விருட்சம். புண்ணிய விருட்சங்கள் சொல்லி விருட்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. புண்ணிய விருட்சம்னா என்ன அர்த்தம், இப்ப கிரகண சமயத்துல புண்ணிய காலம் சொல்றது இல்லையா, புண்ணிய காலம்னா என்ன அர்த்தம், புண்ணிய காலம்னால் நமக்கு அனுஷ்டானத்தினால நமக்கு புண்ணியத்தை ஆர்ஜிக்கிறதுக்கு உபயோகப்படுற காலம் அர்த்தம். அது மூலமா நமக்கு புண்ணியம் கிடைக்கிற காலம் அர்த்தம். உண்மையா ஒரு கிரகணம் துர்நிமித்தம் தானே. கிரகணம் இருக்கிற நாள் திவசத்துல விவாகம் முகூர்த்தம் கொடுக்குமா, கொடுக்காது. உபநயனத்துக்கோ விவாகத்துக்கோ புண்ணிய கர்மாக்களுக்கு காமிய கர்மாக்கள் பண்றதுக்கு கிரகண தினத்துல காமிய கர்மா இல்லை, இந்த மாதிரி சௌத ஸ்மார்த்த கர்மாக்கள் கிரகணம் இருக்கிற திவசத்துல பண்ணக்கூடாது தானே. கிரகணம் இருக்குன்னா துர்நிமித்தம் சொல்லுவாங்க கிரகணம். அப்ப அது எப்படி புண்ணிய காலம், அந்த சமயத்துல ஜபம் பண்றதா இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் அதிகம் கிடைக்கிறது என்றதால நமக்கு ஸ்ரேயஸ் இருக்கு என்றதால புண்ணிய காலம்னு சொல்றது. எதுக்கு நான் சொன்னேன் அந்த வார்த்தை பாருங்க, புண்ணிய காலம். ஒரே சமயத்துல அது கிரகணம் துர்நிமித்தமா இருக்கு, ஆனா புண்ணிய காலம் என்ற மாதிரி இந்த விருட்சாதிகள் பாப கர்மத்தினுடைய பலமா பிறந்திருக்கிற ஜீவன் அது. ஆனால் அது நமக்கு புண்ணியத்தை, அது உபயோகப்படுத்தி நமக்கு புண்ணியத்தை ஆர்ஜிக்க முடியும், நமக்கு புண்ணியத்தை கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கிற மாதிரி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு உபயோகப்படுறது. அதனால புண்ணிய விருட்சங்கள் புண்ணிய இதை போல சொல்றது. அந்த விருட்சம் என்றது ஏற்கனவே ஒரு பாப கர்மாவினுடைய பலமாக ஒரு ஜீவன் அதுக்குள்ள தவிச்சுட்டு இருக்கான். ஒரு ஜீவன் அதுக்குள்ள தவிச்சுட்டு இருக்கான்னு கவனிக்கணும். ஆவராந்தா அதோகதி, அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஒரு தரித்திரனா ஒருத்தன் இருக்கான், ஏழை, கொடுங்கோன்னு வரவா இல்லையா, அவனுக்கு தானம் பண்றதா இருந்தால் நமக்கு புண்ணியம் தானே கிடைக்கும். நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு அவன் ஒரு சாதனமா வச்சுக்கலாம். அவனுடைய ஸ்திதி என்ன, அது பாபத்தினுடைய பலம். ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ணின பாபத்தினுடைய பலமாக அந்த மாதிரி ஒரு தாரித்யம் ஒருத்தருக்கு ஏற்பட்டு, இன்னொருத்தருக்கு அது அவருடைய பலம் கர்ம பலமா, அது ஒரு பாப சரீரமா இருந்தா கூட, பாபத்தினுடைய பலமாக கிடைக்கிற சரீரமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது புண்ணியத்துக்கு காரணமா இருக்கு. சரி, இது ஒரு அவாந்தர விஷயம், இது டைவர்ஷன், அது வேண்டாம். விஷயத்துக்கு வந்தால் விருட்சலதாதிகளுக்கு அது நம்மளுடைய, நான் எதுக்காக சொன்னேன்னா அது ஒரு புண்ணிய பாபாதிகள் மூலமாக வரக்கூடிய ஒரு பிறவி, அது ஒரு ஜென்மமாக நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு நம்மளுடைய தர்மசாஸ்திரத்திலையும் உபனிஷத்திலையும் எல்லாமே இருக்கிறதுனால அந்த விருட்சலதாதிகளுக்கு ஜீவன் இருக்கா என்ற விஷயத்துல நமக்கு எந்த காலத்திலையும் சந்தேகம் ஏற்பட்டது கிடையாது. யாருக்குமே அதுல மதபேதமே இல்லை நம்ம சம்பிரதாயத்துல. ஆனால் இவாளுக்குதான் அது புதுசா
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதா போச்சு. இப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த ஜடம் சேதனம் என்ற பிரிவு வேணும் என்ற விஷயத்துல அபிப்பிராய பேதம் இல்லை. நாஸ்திக பட்சத்திலையும் அபிப்பிராய பேதம் இல்லை. இல்லைன்னா இந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அவகாசங்கள் அதை பத்தி சொல்லக்கூடிய பெரிய பெரிய மனுஷாலெல்லாம் இருக்காங்க இல்லையா, நமக்கு கிடைக்கிற அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? நமக்கு நீதி நியாயம் எல்லாம் இருக்கு. இந்த உலகத்துல இத்தனை விவகாரம் மனுஷனுக்காக தான் இருக்கு, ஜடத்துக்காக இல்ல. ஒரு ஜடத்தை நாசம் பண்றதா இருந்தா அது என்னுடைய சுவமோ உன்னுடைய சுவம் அது வேற விஷயம். என்னுடைய சுவமா வச்சுக்கோங்க. இந்த ஒரு வஸ்து உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க கேட்கலாம், அவ்வளவுதான். நான் பணம் கொடுத்து வாங்கி இருக்கிற வஸ்து நான் உடைக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு ஜந்துவே துரோகம் பண்றதா இருந்தா கேட்கலாம். அது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப சேதனுக்கும் ஜடத்துக்கும் வித்தியாசம் சொல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பேச்சு அதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஒரு நன்மா தின்மான்னு சொல்றது, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்றது, அந்த விவகாரமே நம்மளால நிரூபணம் பண்ண முடியாது போயிடும். அதனால அந்த ஒரு விவாதம் தேவைப்படுறது என்ற விஷயத்துல சந்தேகமே இல்லை. இப்போ அந்த லட்சணம் சரியா வரதான் பார்க்கலாம். என்ன லட்சணம் சொன்னேன்? ஏற்கனவே சொன்ன லட்சணம். ஒரு ஜடம் சேதனம் எப்படி சொல்றது கேட்டால், சாதாரணமா நம்மளுடைய அத்தியாத்ம சாஸ்திரம் இருக்கட்டும், சாதாரணமாகவே பொதுவா சொல்றதா இருந்தால் தன்னுடைய இச்சை மூலமா, இச்சம் தெரியும் இல்லையா, ராகம் ஆசை, நமக்கு இது வேணும்னு ஒரு விருப்பம் ஏற்படுறது, அது மூலமா உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு இச்சை மூலமா பிரவൃத்தி ஏற்படுறதா இருந்தால் அதுக்கு சேதனம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சரீரமும் ஜடம், இதுவும் ஜடம், ரெண்டுமே ஜடம் சொன்னா கூட ஒரு ஜடமான ஒரு வஸ்துவில ஒரு சலனம், ஒரு மோஷன் ஏற்படுறதா இருந்தால், இந்த ஒரு வஸ்து இருக்கு, இந்த ஒரு வஸ்து இருக்கு, இது சலிக்காம இங்க இருக்கிறது, அது சலிச்சுட்டு இருக்கு. அந்த ஃபேன் இது சலிக்கிறது இல்லை, அது சலிக்கிறதுக்கு அதுல ஒரு சலனம் மோஷன் ஏற்பட்டு இருக்கு. அதனால அது சேதனம் சொல்ல முடியுமா? அதுல ஒரு சலனம் இருக்கு என்றதுனால மட்டும் இது ஒரு சேதனமான வஸ்துன்னு சொல்ல முடியுமா? என்ன அபிப்பிராயம் உங்களுக்கு? இது சேதன வஸ்து சொல்ல முடியுமா? எந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டுக்கோங்க, இது சேதனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜீவியா? இது ஒரு ஜீவியா? கிடையாது. சலனம் ஏற்பட்டு இருக்கு என்றதால மட்டும் ஜீவி இல்லை. என்ன காரணம்? ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதுல ஒரு மோஷன், ஒரு சலனம் ஏற்படணும்னால் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுறது என்ற விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது சயின்ஸ். அந்த ஃபோர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சொரூபத்தை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் இல்லாம அதுக்கு சலனம் ஏற்படாது. இதுதானே சயின்ஸ். ஒரு ஜடமா இருந்தால் இதை தவிர்த்து வேற ஒரு ஃபோர்ஸ் வேணும். இல்லாம இப்படி இருந்தா அது இதுக்கு ஒரு சலனம் ஏற்படுறது, இல்லைன்னா சலனம் ஏற்படாது. இது எல்லோருக்கும் தீர்மானமான விஷயம். இதுலயும் அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நம்ம ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே. புத்திபூர்வகமா ஒரு வித்யுத் சக்தின்னு ஒரு ஃபோர்ஸ், கரண்ட், அதனுடைய கரண்ட் இருக்கு. வித்யுத் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்கிறதுனால அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் நின்று போச்சுன்னா போச்சு, நிக்கிறது. இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் ஸ்திரமா நிற்கக்கூடிய ஒரு ஜடத்துக்கு சலனம் ஏற்படாது. இது ஸ்திரமான விஷயம். இது ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்றது வெளியிலிருந்து வரதா உள்ளுக்குள்ளேயே கிரியேட் ஆகிறதா நான் பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பேட்டரியோ ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் இல்லாமல், ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் சலிக்கக்கூடிய ஒரு எந்திரத்தை காமிச்சு கொடுங்க. அந்த மாதிரி ஒரு எந்திரம் இருக்கா? ஒரு ரோபோட்டா இருக்கட்டும், அதுக்கு பேட்டரியோ ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? ஒரு எலக்ட்ரிசிட்டியோ ஏதோ ஒன்று ஒரு அதுக்குள்ள ஒர்க் பண்றதா இருந்தா அதுக்கு ஒர்க் ஆகிறது, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அவ்வளவு புரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு யந்திரம் இது வரைக்கும்
உலகத்துல கிடையவே கிடையாது. இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இப்போ யந்திரம் இத ரோபோட்ட ஓரளவுக்கு மனுஷன் மாதிரியே ஒரு ஜீவி மாதிரியே தெரியறது. என்ன காரணம்னா உள்ளுக்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஒரு சேதனன் எப்படி பிரவர்த்திக்கிறானோ அந்த மாதிரி இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது இல்லையா, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுண்டு அதை ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தா கூட அது எப்படி ஒர்க் பண்றது? இந்த இன்டெலிஜென்ஸ் அதை சுயமா அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு ப்ராசஸ் அதுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கு, நம்ம புத்திபூர்வமா வச்சிருக்கு. அது மூலமா அந்த யந்திரம் பிரவர்த்திக்கிறதா இருந்தா கூட அது மூலமா அந்த யந்திரத்துக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. தேவை இருக்கா இல்லையோ? எவ்வளவு எத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர்ல எத்தனை இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உபயோகப்படுத்திட்டு அதை பிரவர்த்திக்கணும்னால் அதுக்கு ஒரு பிரவர்த்தி ஏற்படணும்னால் சுயமா இச்சை வருதா, சுயமா உள்ளுக்குள்ள எண்ணங்கள் வருதா, இமோஷன்ஸ் ஏற்படுறதா? ஒண்ணுமே ஏற்படாது, எதுவுமே இருக்காது. அப்படியே இருக்கிறபடி இருக்கும், அவ்வளவுதான். எந்த வித்தியாசம் ஏற்படாது. ஆனால் இந்த ஜடத்தினுடைய சுபாவம் அது இல்லை. இந்த உடம்புன்னு சொல்றக்கூடிய ஜடம் இருக்கு, அதனுடைய சுபாவம் அப்படி இல்லை. இதுக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுறது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகிறது, அதுதான் விசேஷம். அது ஒரு பேட்டரியோ இன்னொருத்தரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லை. அது இந்த வித்தியாசம் கவனிச்சு பாருங்க. இந்த வித்தியாசம் தான் கவனிக்கணும். இதுக்கு மேல இதுக்கு உள்ளுக்குள்ள தியானம் பண்ணணும், அங்கதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இது இந்த ஜடம் பிரவர்த்திக்கிறது உண்மையா பார்த்தா இதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா ஜடம் தான் இல்லையா சொல்லல. ஆனால் இந்த ஜடத்துக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமான சக்தி வெளியில் இருக்கிற சக்தி தான். வெளியில் இருக்கிற சக்தின்னா என்ன அர்த்தம்? உடம்புக்கு வெளியில் அர்த்தம் இல்லை, உடம்பு இல்லாத ஒரு சக்தி. உடம்புக்கு வெளியில் இருக்கிற சக்தினால் சரீரத்தினுடைய சொரூபத்துல சேராத ஒரு சக்தி. சரீர ஆதரித்தா ஆத்மா, சரீரத்திலிருந்து வித்தியாசமான ஒரு வஸ்து. அது சொல்றேன், சரீரத்தினுடைய சொரூபத்திலிருந்து வித்தியாசமாக காமிக்க வேண்டிய ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லணும். அந்த பொருள் அது என்னன்னு தான் கவனிச்சு பார்க்கணும். அந்த அங்கதான் அறிவு இருக்கு, உடம்புக்குள்ள அறிவு இல்லை. இது நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு வந்துடும். அப்படி அந்த அளவுக்கு சொன்னா அது அப்படி வரும். அது வர்றதுக்கு முன்னாடி நான் நிரூபணம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஜடத்துக்கும் சேதனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நன்னாக கண்டுபிடிக்கணும். வெளியில் இருந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல், அந்த ஃபோர்ஸ் என்றது இல்லாமல் வெளியில் தான் அந்த ஃபோர்ஸ் சரீரத்துக்கு சொன்ன மாதிரி பார்த்தால் உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்துவினுடைய சொரூபத்தோடு சேர்ந்தது இல்லை. அது அப்பதான் வெளியில் தானே ஆச்சு, வெளிதான். ஆனா அந்த வித்தியாசம் என்ன நான் சொன்னேன், அந்த சக்தி இன்னொருத்தர் ஏற்படுத்தி கொடுத்த சக்தி இல்லை, இன்னொருத்தரால ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. முடியும்னா ஒரு சவசரீரத்தில் ஏற்படுத்தி கொடுங்க, சவசரீரம் ஆச்சு, அது இறந்து போச்சு. மரணத்துக்கு அப்புறம் உடம்பு அப்படியே இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற என்னென்ன இருந்ததோ எல்லாமே அப்படியே இருக்கு இல்லையா. ஹார்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன் நின்று போச்சு? அந்த ஒரு சக்தி கொடுங்க. ஐசியூல போட்டா கூட அவ என்ன சக்தி கொடுக்கறது? ஆக்சிஜன் கொடுக்கறது. அது என்ன ஹிருதயத்துக்கு இந்த பிராண சஞ்சாரத்தை பண்ணக்கூடிய உண்மையா அந்த பிராண சஞ்சாரம் ஹிருதயத்துக்கு அധീனம் இல்லை. பிராணன் என்றது தனி வஸ்து. இப்போ சாஸ்திரத்துல பிராணனை பத்தி நிரூபணம் பண்ணக்கூடிய அதிகரணங்கள் இருக்கு 3வது அத்தியாயத்துல. பிராணன் என்றது வெளியில் இருக்கிற வாயு உள்ளுக்குள்ள வந்தா உடனே பிராணன் ஆயிடாத. சரீராந்த சஞ்சாரி வாயு பிராணஹான் தர்க்க சங்கிரகம். அது தர்க்கத்துலதான், வேதாந்தத்துல கிடையாது. வேதாந்தத்துல பிராணன் சொன்னால் அது ஒரு தனி வைட்டல் ஃபோர்ஸ், தனி பதார்த்தம். அது நம்மளோட சேர்ந்தது இன்னொரு லோகாந்திரத்தில் போகக்கூடிய தனி வஸ்து. அது தனி வஸ்து. வெளியில் இருக்கிற வாயு வெளியில் அப்படி சுத்திட்டு இருக்கிறது, உள்ளுக்குள்ள வந்துருக்குன்னா பிராணன் அப்படி பேர் இல்லை. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அந்த சாஸ்திரத்துல சொல்ற ஆக்சிஜன் இல்ல, அது ஆக்சிஜன் சொல்லக்கூடாது. அது வெளியிலும் தெரியறது, உள்ளுக்குள்ள தெரியறது. அது தேவைப்படுறதுன்னு சொல்லலாம்.
அந்த பிராணன் வெளியில இருக்கிற வாயுவினுடைய சஞ்சாரம், வெளியில இருக்கிற வாயு உள்ளுக்குள்ள வருது இல்லையா? இப்ப பிராணாயாமம் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ள என்ன வருது? வெளியில இருக்கிற வாயு தான் வருது. வெளியில இருக்கிற வாயு உள்ளுக்குள்ள ஏறுறது தானே பிராணாயாமம் பண்றது. அது ஏறுறது வெளியில இருக்கிற வாயு தான். அந்த வெளியில இருக்கிற வாயுவோடு சேர்ந்த நம்மளுடைய பிராணன் என்ற பதார்த்தம் தனி. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அது சாதாரணமா சயின்ஸ்ல சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, சுத்தியில உபரிஷத்துல இருந்து கிடைக்கிற விஷயம். அது லௌகிகமான விஷயம் இல்ல, லௌகிகமான விஷயம் இல்ல. லோகத்துல பார்த்தா நம்ம வெளியில இருக்கிற வாயு உள்ளுக்குள்ள ஏறுறத, வெளியில போறத, மூச்சை விடுறத, வெளியே போறத, உள்ளுக்குள்ள வர்றது போறது அவங்க. ஆனால் ஒரு வேக்யூம் ஸ்பேஸ்ல நமக்கு பிராண சஞ்சாரம் இல்ல, கிடைக்காது, இருக்காது, சத்து போயிடும். அதுக்கு என்ன காரணம்னால் இந்த பிராணம் சொல்லக்கூடிய அந்த வாயு இருக்க உள்ளுக்குள்ள இருக்கிறது, அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்த பொருள், அதுக்கு சஞ்சாரம் ஏற்படணும்னால் வெளியில் இருக்கிற வாயுவினுடைய கான்டாக்ட் வேணும். இந்த கான்டாக்ட் இல்லாமல் உள்ளுக்குள்ள பிராணனுக்கு இது ஏற்படாது, வரவே வராது. அதனால வெளியில் இருக்கிற வாயு தேவைப்படுறதான்னு கேட்டா கண்டிப்பா தேவைப்படுறது. அது இல்லாம பிராணன் நிக்க முடியாது. அதனால இந்த பிராண சஞ்சாரத்துக்கு உபயோகப்படும்படியா ஏதோ யந்திரத்தை வச்சுட்டு ஐசியூல கேர் பண்றது, ஐசியூ கேர் இருக்கட்டும். யந்திரம் இப்போ நம்மளுடைய அறிவு, சைதன்யம், இது எல்லாமே சேர்ந்து பிராணன் எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜ். இதெல்லாம் சேர்த்து ஆத்மான்னு சொல்றது லோகத்துல. ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே தியாகுர் மனிஷனா, போக்தான்னு சொல்லக்கூடிய ஜீவன். அதுல சைதன்யத்தை மற்றும் பிரிச்செடுத்தால் அது பரமாத்மாவோடு சேர்றதுன்னு வேற விஷயம். சாதாரணமா ஜீவன் சொன்னா என்ன, வெறும் பரமாத்மா இல்ல, ஆத்மேந்திரிய மனோயுக்தம், இதுவே தனி. இந்த ஆத்மேந்திரிய மனோயுக்தமான அந்த பொருள் இருக்கு இல்லையா, இதுவே தனி. இந்த வெளியில் இருக்கிற ஸ்ட்ரக்சரோடு சேர்ந்தது இல்ல. அப்ப வெளியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஒண்ணு, இந்த ஸ்ட்ரக்சர் தேவைப்படுறதா? கண்டிப்பா தேவைப்படுறது. மஸ்திஷ்கம், ஹிருதயம், இது எங்கேயாவது ஒரு தகராறு ஏற்பட்டுச்சுன்னா போச்சு. சாதாரணமா உபகாசம் பண்ணுவாங்க, நாஸ்திகால் எப்படி உபகாசம் பண்ணுவாங்க, நீங்க ஆத்மா ஆத்மான்னு சொல்றது போதா, அவஸ்தாத்ரய சாட்சி, போதஸ்வரூபா, அப்படிலாம் உபன்யாசம் பண்றது இல்லையா, எல்லாமே வேஸ்ட். தலையில அப்படியே ஒரு அடி அடிச்சாச்சுன்னா போதஸ்வரூபா போயிடுத்து, ஆத்மா போயிடுத்து. ஒரே அடி போறோம், திருப்பி அந்த உள்ளுக்குள்ள அந்த சிஸ்டம் சரியா வரதா இருந்தா திருப்பி ஆத்மா வந்துருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ற மாதிரி தான், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப். அந்த மாதிரிதான் இந்த மஸ்திஷ்கத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதவே போய் நீங்க பிரமிச்சிருக்கு, வேதாந்தத்துல படிச்ச தேவையில்லாத பிரமம் உங்களுக்கு. போதஸ்வரூபா, சாட்சி, நித்யா ஒன்றும் கிடையாது. இது ஒரே அடி அடிச்சா போயிடுறது. கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆஃப் ஆற மாதிரி போயிடுறது, சுவிட்ச் ஆன் ஆற மாதிரி ஆன் ஆகுது. இந்த சமயத்துல ஆன் ஆகாது, போயிடுச்சுன்னு அர்த்தம். இது உபயோகம் இல்லை, உடம்பு உபயோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது சரியில்லை. என்ன காரணம்னா அந்த மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு மட்டமா இல்ல, நமக்கு அந்த அளவுக்கு பிரமம் இல்ல. அது கூட தெரியாம ஏன் இந்த தலையில அடிச்சாச்சுன்னா அப்படியே போதம் கோமா ஸ்டேஜ் ஆயிடுறது போயிடுறதுன்னு ஏற்கனவே பாட்டின ஜனங்களுக்கு தெரியாதா? தெரியுதா? இப்போ இது ஒன்றும் தெரியாதவா வேதாந்த சாஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரா? தலையில அடிச்சாச்சுனால் இந்த அகம் என்ற எண்ணம் போயிடுறது. அது கூட யோசிக்காமல் நம்ம பெரிய 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 கிரந்தங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா? இதெல்லாம் யோசிச்சுதான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்னும் பிரமை ஒன்றும் வரல. இங்க என்ன நடக்கிறது ப்ராசஸ்னா, அகம் என்ற எண்ணம் போறது. அவங்க அகம் என்ற எண்ணத்தை நம்ம ஆத்மான்னு சொல்லவே இல்லை. அகம் என்றத எண்ணம் வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரக்சர் தேவைப்படுறது. நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பிரெயின் தேவைப்படுறது, ஸ்டிமுலேஷன்ஸ் தேவைப்படுறது, ஹார்மோன்ஸ் தேவைப்படுறது, நர்வ்ஸ் எல்லாமே தேவைப்படுறது. இது ஒன்றும் தேவையே இல்லைன்னு யாருமே சொல்லல. அப்படி சொல்ல முடியுமா? ஒரு அத்தியாத்ம சாஸ்திரத்துல நின்று இந்த உடம்புல இருக்கிற ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சரலா நிரூபணம் பண்ணக்கூடிய பொருள் இதெல்லாம் இருக்கட்டும் ஸ்ட்ரக்சரலா நிரூபிக்கக்கூடிய டர்வ்ஸா இருக்கட்டும், ஹார்மோன்ஸா இருக்கட்டும், டிஎன்ஏ எதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே தேவையில்லைன்னு சொல்றதா? யாருமே சொல்லவே இல்லை. நீங்க எவ்வளவு தூரம் நிரூபணம் பண்ண முடியுமோ இந்த சரீரத்தை டிவைட் பண்ணி எவ்வளவு நீங்க உள்ளுக்குள்ள போய் டிஎன்ஏ வரைக்கும் போய் நிரூபணம் பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. அது எல்லாமே நமக்கு சம்பந்தப்பட்டு நிற்கிறது. ஆனால் அதை தவிர்த்து வித்தியாசமாக ஒரு சூக்ஷ்ம சரீரம் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரத்துல அந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் ஒண்ணு ஏற்படுறது. இந்த பிரதிபிம்பத்தை தான் போக்தான்னு பெயர் வச்சிருக்கு. அந்த பிரதிபிம்பம் ஏற்படணும்னால் அந்த பிரதிபிம்பத்தை ஆத்மான்னு சொல்லல, அந்த பிரதிபிம்பத்தினுடைய பிம்பபூதமா இருக்கக்கூடிய வஸ்துவை உண்மையாக ஆத்மான்னு சொல்றது. இந்த பிரதிபிம்பம் இது ஒரு பிரதிபிம்பம் தான், ஜீவன் போக்தான்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்து. அந்த பிரதிபிம்பம் சுஷுப்தியிலேயே இல்லையே. தலைக்கு எதுக்கு அடிக்கணும்? நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்கறதா இருந்தா தலைக்கு அடிக்க வேண்டியதில்லை, தலையில் அடிக்க வேண்டியது இல்லை. சுஷுப்தியிலேயே இல்லையே அந்த பிரதிபிம்பம். பிரதிபிம்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அகம் என்ற அகம்னு குறிக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம் சுஷுப்தியில கிடையாது. உடனே எல்லாமே வேதாந்த சாஸ்திரம் போயிடுமா? போயிடாது இல்லையா? சுஷுப்தியில இந்த அகம் என்ற எண்ணம் இல்ல, அது கவனிக்காம இல்லை யாரும். அது கவனிச்சுட்டுதான் அவஸ்தாத்ரய சாட்சின்னு சொல்றது. அப்ப இந்த சாட்சி குறிக்கிறதா இருந்தால் அகம்னு அனுபவம் வரணும் என்ற நியமம் இல்லை.